இந்த கலவர சங்கி அண்ணாமலைக்கு யாராவது மக்கள் நிம்மதியா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. அங்க போய் ஓவரா பேசி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு வர்றதையே வாடிக்கையா வச்சிருக்கிறாரு. இப்படிதான் மகாராஷ்டிராவுல போய் கண்டத பேசி இன்னைக்கு அங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இவர கழுவி கழுவி ஊத்திருக்கிறாரு சமூக செயல்பாட்டாளர் பியூஷ் மனுஷ். இந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல். பாருங்க. ஏங்க, நான் ஒரு ஏழை அம்மா மகங்க. நான் ஒரு ஏழை. எங்கள் அப்பா ஆடு மாடு மேய்க்கிறவருங்க. நான் இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறேங்க. ஏண்டா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா ஆடு மாடு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது ஏன்? வீரமா சொல்லு அண்ணாமலை, வீரமா சொல்லு. 2300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிசினஸ் மேன் நான். கர்நாடகாவில் தமிழ்நாடுல லூட்டி அடிச்சுட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூலூர்ல 100 ஏக்கர் பிளஸுக்கு நிலம் வாங்கியிருக்கேன். பீலமேடு பக்கத்தில், சாரி பீலமேடு இல்லை, அது நாங்கள் அது அந்த ஜக்கிய ஆசிரமம் பக்கத்தில் அங்கே ஒரு 200 கோடிக்கு நிலத்தை வாங்கியிருக்கேன். தைரியமா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே. இவ்வளோ பெரிய கோலனா இருப்பியா? எங்க ஏழை மக்களுங்க, ஏழை அம்மா, ஏழை அப்பா, நான் விவசாயி, நான் சாதாரண குடும்பம், என் மேலே கோவப்படுறீங்க. பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. டாக்கரேயை பற்றி பேசுகிறாங்க, பெருமையா இருக்கு. ஏன்னா நீ என்ன கேட்குறேன்? அங்கே தமிழர்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் எதுக்கு மோதல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க நீ? எவனுக்கு ஒருத்தனுக்கு வரப்பு தகராறோட இருக்கும். அவன் இதை சாக்கா காமிச்சு தமிழருக்கு மேலே அட்டாக் பண்ணா நீ பொறுப்படுத்துக்குவியா? இதே தான் ஒரு வேலையை உனக்கு நாமல. போகிற இடத்துல தூண்டி விடுறது, போகிற இடத்துல கலவரம் பண்ணி விடுறது, ட்விஸ்ட் பண்ணி விடுறது, கிள்ளிட்டு வந்துடுறது. ஏன்னா எப்பேற்பட்ட ஜந்துடா நீ? உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கு பாரு டிஎம்கே அரசாங்கம். இந்த டிஎம்கே அரசாங்கம் தான் சொல்லுவியா? அத்தனை கேஸ் போட்டு உன்னோட சமன் கொடுக்கல பாரு. அவ்வளோ பில்டப் இவனுக்கு இருக்கியா உனக்கு? நான் பார்க்குறேன் உன்னை. இரியா நீ என்ன தப்பு எவ்வளோ நாள் போயிடுவேன்? ஏன் என் கேஸில் அவ்வளோ வீரப்பான ஆள்னா கோர்ட்டில் சமன் கொடுத்தாங்கல்ல, வர வேண்டியது தானே? கோர்ட்டுக்கு வா, சமன் அட்டன் பண்ணு. அப்படி போய் சுப்ரீம் கோர்ட் காலில் பொழுது என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. இவன் அண்ணாமலை எழுதி கொடுத்தது. எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் வந்து பாவம், எனக்கு மென்டல் ப்ரெஷர் வருது இந்த பியூஸ்னால. இதுதான் வீரமாடா உனக்கு? இருக்கியா உனக்கு? இது